ஹாய் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் 67th மனைக்கு விளக்க மடவார் மடவார் தனக்கு தகை சொல்பது. இது வந்து நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை யார் நம்ம எழுதுனாங்க? விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் இவர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர். நாலடியார் யார் எழுதியிருப்பாங்க? சமண முனிவர்கள். அவங்க சமண மதத்தை சார்ந்திருப்பாங்க. திருக்குறள் திருவள்ளுவத்திலையும் இன்னா 40 கபிலர். ஸோ இவங்க எல்லாருமே சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவங்க தான். ஸோ இது வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எனது? எல்லாருக்குமே தெரியும், முதுமொழி காஞ்சி. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக 6 களின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓதலி சிறந்ததுன்று கேட்டாங்க. இது வந்து 10 அதிகாரம் 100 பாடல்கள் இருக்கும். ஸோ இது வந்து காஞ்சி திணை அதிலே வந்துடும். ஸோ இதில் மெயினாக கேட்குறது எல்லாமே அறவரக்கோவை தான் கேட்பாங்க. சிறப்பு பெயர் தான் நிறையா கேட்டிருக்காங்க. இது யார் எழுதுனாங்க? மதுரை கூடலூர் கிழார். ஸோ இது இன்னொன்று வந்து நிலையாமை என்று இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டாங்கனாலும் முதுமொழி காஞ்சி தான். அடுத்து பழமொழி 400 யார் எழுதியிருப்பாங்க? மூன்றரை அரையனார். இவரும் சமண மதத்தை சார்ந்தவங்க தான். கிபி 5ஆம் நூற்றாண்டு. இன்னா 40 கபிலர் தெரியும், அதில் பார்த்தாச்சு. அடுத்து 7ஆவதில் குறிப்பிடப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அரிய கருத்து அப்படி என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டானது கொல்லாமை. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இரவில் மாட்டிய இளஞ்சுட நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடும் நீச்சம் செயலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் எழுதியிருப்பாங்க? உருத்திரகண்ணார். ஸோ உருத்திரகண்ணார் இந்த இது வந்து எந்த நூலில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை எழுதினவர் யார்? உருத்திரகண்ணார். ஸோ அடுத்து தமிழ் சொல் தான். பிளாகர்னால் யார்? வலைப்பதிவர். இந்த யூடியூப்லாம் ரன் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பிளாகரும் வலைப்பதிவர் வரும். பிறமொழி சொல்லை தேர்ந்தெடுக. ஸோ நிறைவு, வெளியீடு, வாடகை, ஒழுங்கு. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வரும்? வாடகை தான் பிறமொழி சொல். வாடகைக்கு இது என்ன சொல்லுவாங்க? குடிக்கூலி. அதான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருளறிந்து ஓதுதல் அப்படின்னா என்ன வரும்? காதில் மெல்ல சொல்லுதல். சைலண்ட்டாக இருந்தே இது பண்ணுவாங்க. மொழிதல்னால் என்ன வரும்? ஒன்றுக்கொன்று சொல்லுதல், திரும்ப திரும்ப இது பண்ணுறது. விளம்புதல்னா என்ன வரும்? திருத்தமாக சொல்லுதல், கரெக்டாக சொல்கிறது. உளறுதல்னா பலர் அறிய சொல்லுதல். ஸோ பலர் அறிய சொல்லுதல். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் போகலாம். மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது. மாமனுக்கு ஆகாது. இது ஒரு பழமொழியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. ஸோ இதில் பிரேசிங்ஸ்னால் என்ன வரும்? நம்மளுக்கு கட்டு சட்டங்கள். பேரிக்யூட்னா கட்டி. சிம்பிடுனா பைஞ்சுதை. வேநீர்னா மெல்லுரை. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். சொல்லுக சொல்லில் சொல்லற்க பயனுடக சொல்லில் பயனிலா சொல். இதில் நம்ம ரீட் பண்ணாலே எழுதிடலாம். 4th 1D தான் வரும். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். அடுத்து ஈஸியான கொஸ்டின். செயப்பாட்டு வினை தொடரை மாற்றுக. செயப்பாட்டு வினை செய்வினை செயப்பாட்டு வினை நமக்கும். இதில் டிஃப்ரெண்ட்டாக வர்றது பார்த்திங்கன்னா தை கொண்டாட பெற்றது. இது குமரன் பாடம் பயின்றான். பயின்றானா என்ன வரும்? தன்வினையில் வரும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இயற்றினார். செய்வினை. கபிலர் குறிஞ்சிப்பாட்டு இயற்றினார். இதுவும் செய்வினையில் தான் வரும். அடுத்த கொஸ்டின். குமணன் நடந்தான். இத்தொடர் உணர்த்தும் வினையை கேட்டிருக்காங்க. இது என் வினை? குமணன்கிறது ஒரே ஒரு ஆள், அவனை தான் வருது. ஸோ இது வந்து தன்வினையில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.